இன்றைக்கி வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது இந்த இக்ஸோரா பற்றின வளர்ப்பு தான். இது வந்து 2 வகையாக இருக்குது. ஒன்று டுவார்ஃப், ஒன்று இந்த மாதிரி ஹைட் வர செடி. இது வந்து 4லேருந்து 6 அடி ஹைட் வரும். இது வந்து நான் நர்சரியிலேருந்து தான் வாங்கினேன். ரொம்ப நாள் ஆகலை, இது ரொம்ப புது செடி தான், இப்போ தான் வச்சுருக்கேன். இந்த செடி வளர்க்கும்போது நீங்கள் வாங்கினா உடனே பெரிய தொட்டியாக வைங்க. ஏன்னா இது டாலாக வளர்கிற வெரைட்டி. பெரிய தொட்டியாக வைங்க. நிறைய ஆர்கானிக் மேட்டர் போட்டு உங்களுடைய பாட்டிங் மிக்ஸை ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது நல்லா வளரும். இப்போ இது வந்து வருஷம் பூரா பூ கொடுக்கும், பூத்துட்டே இருக்கும். அதனால தான் இது வந்து மாடி தோட்டத்துக்கு ஒரு அழகு கொடுக்குற செடி. இன்னொன்று வந்து இந்த பூக்கள் வந்து ஒரு 2 to 3 வீக்ஸ் அப்படியே இருக்கும். இது பாருங்கள், 2 வாரத்துக்கு மேலே ஆச்சு, இந்த பூக்கள் கொட்டி போகவே இல்லை, அப்படியே இருக்கும். அதுக்கப்புறமும் மொட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ரவுண்டாக அப்படி ரொட்டேஷனில் பூத்துட்டே இருக்கும்போது இந்த செடி ஃபுல்லாக அப்படியே க்ரீன் அண்ட் ஒயிட் ரெட்டாக பியூட்டிஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு. ஸோ பியூட்டி கொடுக்குற ஒரு செடி இது. நாங்கள் இக்ஸோரா செத்திப்பூன்னு சொல்லுவோம். உங்கள் ஏரியாவில் நீங்கள் எப்படி இதுக்கு பேர் இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தெச்சிப்பூன்னு கூட சொல்லுவாங்க. இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, இது வந்து மேக்னெட் மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் அட்ராக்ட் பண்ணும். மாடியில் நீங்கள் இதை வச்சாலே நிறைய வண்ணத்து பூச்சிகள் வரும். நான் நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். பட்டர்ஃப்ளை வந்து இதில் இருக்கிற நெக்டர் சாப்பிட்றதுக்கு வரும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ மாடி தோட்டத்தில் இதை வளர்க்குறது வந்து ரொம்ப அழகு கொடுக்கும், பட்டர்ஃப்ளைஸையும் அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த செடி பராமரிப்புன்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு சன்லைட் நல்லா வேணும். 6 hours சன்லைட் வேணும். அதை தவிர 2 வேளை தண்ணி ஊற்றணும். அப்புறம் நல்ல ஆர்கானிக் மேட்டர் இருக்கிற கம்போஸ்ட் போட்டு மண் தயார் பண்ணணும். பெரிய தொட்டியில் வைக்கணும், ஏன்னா இது டாலாக வளர்கிற வெரைட்டி. அதை தவிர இதில் வர ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, இந்த பூச்சி வந்ததுன்னா உங்களுக்கு பெஸ்டிசைடு தான் அடிக்கணும். நம்ம எல்லா செடிகளுக்கும் அடிக்கிற மாதிரி இதுக்கும் அடித்து விடலாம். நீங்கள் ப்ரிகாஷனரியாகவே அடித்து விடலாம். அஸ்வினி பூச்சி வரும் சில சமயம். அதை தவிர இந்த டல் எல்லோ லீவ்ஸ் வந்ததுன்னா, அதாவது இந்த ரொம்ப பச்சையாக இல்லாமல் பசுமையாக இல்லாமல் எல்லோ லீவ்ஸ் இல்லைன்னா டல்லாக லீவ்ஸ் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து சாயில் வந்து கொஞ்சம் ஆல்கலைன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அசிடிட்டியை கூட்டுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி டீ லீவ்ஸ் இல்லாட்டா காஃபி கிரவுண்ட்ஸ் கொடுக்கலாம். இது வந்து ஆல்கலைன் நேச்சரை மாற்றிடும். ஸ்லைட்டாக அசிடிக் சாயில் தான் இந்த செடிக்கு தேவை. இது வந்து யூஸ்டு டீ லீவ்ஸு, இதை காய வச்சுருக்கேன். இது வந்து ஃபில்டர் காஃபி போட்டப்புறம் அந்த வேஸ்ட்டான சக்கை தான் இது. இதையும் காய வச்சுருக்கேன். இது வந்து ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு விட்டிங்கன்னா சாயில் வந்து அசிடிக் ஆகி நல்லா மெயின்டைன் ஆகிடும். அதுக்கப்புறம் இதுக்கு வர ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா, லீஃப் க்ளோரோசிஸ் வரும். இந்த மாதிரி இலையெல்லாம் நடுவில் நரம்பெல்லாம் க்ரீனாக இருக்குது, சுற்றிலும் எல்லோவாக இருக்குது பாருங்கள். இது வந்து க்ளோரோசிஸ்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து நீங்கள் அயன் டெஃபிஷியன்சி இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் அயன் இருக்கிற உரமாக கொடுக்கணும். நான் வந்து முருங்கை இலையை நல்லா தண்ணியில் 3 நாள் ஊற வச்சு அது மக்கின அப்புறம் அந்த தண்ணியை கொடுத்தேன். அதில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி இப்போல்லாம் நல்லா க்ரீன் லீவ்ஸ் வர ஆரம்பிச்சிடுது. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது பச்சிலை உரம் கொடுக்கலாம். அப்போது இந்த அயன் டெஃபிஷியன்சி குறையும். அதை தவிர மென்யூர்னு பார்த்தா, நான் வந்து ஆர்கானிக் மேட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இங்கே மக்கிய கம்போஸ்ட் வச்சுருக்கேன். கவுடங் கம்போஸ்ட் இது. இது கூடவே கொஞ்சம் சாம்பல் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சாம்பலையும் கலந்து நீங்கள் உரமாக கொடுக்கலாம். அது வந்து ஆர்கானிக் மேட்டர் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கும், நிறைய பூக்களும் கொடுக்கும். இது மாதிரி ஏதாவது ஒரு கம்போஸ்ட் நீங்கள் 15 டேஸ்க்கு ஒருக்கா கொடுங்க. இது ஹெவி ஃபீடர், நிறைய உரம் கொடுத்தா தான் நிறைய பூக்கள் வரும்.
நான் இப்போ கம்மியாக தான் வச்சுருக்கேன் பாருங்கள் மண் வைக்கும்போது. அப்புறம் இந்த மாதிரி உரம் கொடுத்து தான் நான் இதை ஃபில் பண்ணுவேன். அப்புறம் பொட்டாசியம் சத்து இருந்தால் உங்களுக்கு நிறைய பூக்கள் வரும். அதனால் பொட்டாசியம்க்கு வந்து நீங்கள் வாழைப்பழத்தோல் கரைசல் கொடுக்கலாம். இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். வாழைப்பழத்தோல் வந்து இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நீங்கள் ட்ரையாகவும் கொடுக்கலாம். இங்கே பாருங்கள் ட்ரையாகவும் இருக்குது. இதை பவுடர் பண்ணி நீங்கள் வச்சுன்னு கொடுக்கலாம். இது வந்து பொட்டேட்டோ பீல் ட்ரையாக இருக்கிறது. இதையும் பவுடர் பண்ணி ரெண்டையுமே நீங்கள் ட்ரையாகவும் கொடுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி மக்கை வச்சு டைல்யூட் பண்ணி ஊற்றி விடலாம். லாஸ்ட்டாக வந்து ப்ரூனிங் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த பூக்கள் வந்து பூத்து ஒரு 2-3 வீக்ஸ்க்கு இருக்கும். இந்த அழகெல்லாம் ரசித்தப்புறம் நீங்கள் இது உதிர ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஒரு 2-3 லீவ்ஸ் கீழே நல்லா கட் பண்ணி விட்டுடணும். நான் அப்படி கட் பண்ணினது தான் பாருங்கள். இங்கே இப்படி ஃபஸ்ட்டு வந்தது இது வாங்கி வச்சோன்னே இது மாதிரி இங்கே இருந்தது பூ. இப்போ இங்கே கட் பண்ணினோன்னா ப்ரூனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கட் பண்ணோன்னே இந்த மாதிரி 3 லேட்ரல் பிரான்ச்சஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயுமே மொட்டு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மொட்டுக்களும் பூக்களும் நிறையா வரணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரூன் பண்ணணும். அடிக்கடி ப்ரூன் பண்ணணும். இதில் வேறு எந்த பராமரிப்பும் இல்லை. ஸோ சம்மரைஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து வாங்கும்போது நீங்கள் செடியை வைக்கும்போது பெரிய தொட்டியாக வைங்க. நிறைய ஆர்கானிக் மேட்டர் இருக்கிற உரமாக கொடுங்க. உரம் போட்டு மண் தயார் பண்ணுங்கள். சன்லைட்டில் வைங்க. 6 மணி நேரம் சன்லைட் வேணும். அப்புறம் குளோரோசிஸ் வராமல் அயர்ன் டெஃபிஷியன்சி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அயர்னுக்கு வேண்டிய சத்துக்கள் அடிக்கடி கொடுங்க. ஹெவி ஃபீடருங்கிறதுனால 15 நாளைக்கு ஒருக்கா நல்ல உரம் கொடுக்கணும். வாழைப்பழத்தோல் கரைசல், காஃபி கிரவுண்ட்ஸ், டீ வேஸ்ட்டு எதை வேணால் நீங்கள் மக்கை வச்சு கொடுக்கலாம். அப்புறம் பூத்து முடிஞ்சப்புறம் நீங்கள் பறிச்சிட்டிங்கனாலும் சரி, இல்லை அதுவாகவே உதிர்ந்து போனாலும் சரி, இந்த பிரான்ச்சஸ் வந்து கட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி லேட்ரல் பிரான்ச்சஸ் வந்து நிறைய பூக்கள் வரும். இந்த பூக்கள் வந்து உங்கள் கார்டனுக்கு ரொம்ப அழகு கொடுக்கும். இது ப்ரூனிங்க்கே அர்த்தம் வந்து என்னென்னா, உங்களுக்கு இந்த பூ வந்து பூத்து முடிஞ்ச இடம் வந்து உங்களுக்கு டெட் ஆகிடும். ஸோ இந்த லேட்ரல் பிரான்ச்சஸ் தான் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகி அதில் ஹார்மோன்ஸ் வந்து உங்களுக்கு பூக்கள் வருது. அதனால தான் எல்லா செடியுமே நம்ம உடனே ப்ரூன் பண்ணி விட்டுடுறோம். ஸோ நல்ல ஸ்டெரிலைஸ் பண்ண கட்டர் வச்சு கட் பண்ணி விடுங்க. ஸோ இந்த செடியை நீங்களும் உங்கள் தோட்டத்தில் பராமரித்து இந்த மாதிரி அழகான பூக்களை பார்க்கலாம். நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வரும், இயர் லாங் பூக்கும். அதே மாதிரி பூக்கள் வந்து நிறைய 2 to 3 வீக்ஸ் அப்படியே பர்மனெண்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வியூஸ் வருது, ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. என்னோடய ரிக்வெஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸையும் போடுங்க. எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க்யூ.